Hello friends, welcome back to our channel. இந்த வீடியோவில் சிஸ்டம் ஹார்ட் டிஸ்க் பார்ட்டிஷனை எப்படி கிரியேட் பண்ணுறது, எப்படி பிரிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். உங்கள் விண்டோஸ் டாஸ்க் பாரில் லெஃப்ட் சைடில் சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு அந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரரை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஸ்க்ரீனில் லெஃப்ட் சைடில் மை பிசிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு டிவைஸ் அண்ட் ட்ரைவ்ஸ் காட்டும். ஸோ இந்த சிஸ்டத்தில் ஒரே ஒரு பார்ட்டிஷன் தான் இருக்குது, அது சி ட்ரைவ். இப்போ நம்ம புதுசாக இன்னொரு பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். நம்ம இப்போது ரன் கமாண்ட் ஓப்பன் பண்ணணும். அதுக்கு உங்கள் கீபோர்டில் இருக்கிற விண்டோஸ் ஆர் அமுத்துங்க. அப்படி இல்லைன்னா விண்டோஸ் பட்டனை கிளிக் பண்ணி ரன் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ரன் கமாண்ட் ஓப்பன் ஆகும். ரன் கமாண்டில் ஸ்க்ரீனில் தெரிகிறத அப்படியே டைப் பண்ணுங்கள், disk mgmt.msc. ஓகே கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு டிஸ்க் மேனேஜ்மெண்ட் விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதாங்க டிஸ்க் மேனேஜ்மெண்ட் விண்டோ. இதில் சிஸ்டம் ரிசர்வ்ட், சி ட்ரைவ், ஹெல்த்தி, ரெக்கவர் பார்ட்டிஷன் இருக்குங்க, 3. இந்த சி ட்ரைவ் வந்து உங்களோட லோக்கல் எக்ஸ்ப்ளோரர்லேயே நீங்கள் பார்க்கலாம். எப்போவுமே விண்டோஸில் சிஸ்டம் ரிசர்வ்டு, ஹெல்த்தி பார்ட்டிஷனை நம்ம டச்சே பண்ணக்கூடாதுங்க. இந்த பிசியில் சி ட்ரைவ் தான் ஹையஸ்ட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு நீங்கள் மேலே அந்த வால்யூமில் செக் பண்ணிக்கலாம். இப்போது சி ட்ரைவை ரைட் கிளிக் பண்ணி ஸ்ட்ரிங்க் வால்யூம் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் querying ஸ்ட்ரிங்க் ஸ்பேஸ் அப்படின்னு வரும். யூஸ்வலாக இது 2லேருந்து 3 நிமிஷம் எடுக்குங்க, 2 to 3 minutes எடுக்கும். ஸோ அது ஹேங் ஆகிடுச்சுன்னு நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு பாப்அப் விண்டோஸ் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். உங்களுக்கு ஸ்ட்ரிங்க் விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் இந்த ஸ்ட்ரிங்க் விண்டோவில் பார்த்தீங்கன்னா டோட்டல் சி ட்ரைவோட ஸ்பேஸ் அங்கே காட்டும். ரெண்டாவது கீழே வந்து உங்களுக்கு பார்ட்டிஷன் எவ்வளோ ஸ்பேஸ் உங்களுக்கு வேணுங்கிறத அதில் என்ட்ரு பண்ண சொல்லும். ஸோ பை டிஃபால்ட் ரேண்டம் நம்பர்ஸ் இருக்கும். பட் எனக்கு எப்போது 5 GB வால்யூம் க்ரியேட் பண்ணணும். ஸோ நான் 5000 கொடுக்குறேன். இது எம்பியில் கொடுக்கணும். ஸோ இங்கே வந்து எப்போவுமே எம்பி சைஸ் தான் கால்குலேட் ஆகும். ஸோ நான் 5000 கொடுத்துட்டு ஸ்ட்ரிங்க்கு கிளிக் பண்ணுறேன். நியூ வால்யூம் அசைன் ஆகிறதுக்கு 30 to 40 செகண்ட்ஸ் எடுத்துக்கும். ஸ்க்ரீனில் இப்போ பார்த்தீங்கன்னா அன்அலோகேட்டட் வால்யூம் க்ரியேட் ஆயிடுச்சு. அது பிளாக் கலரில் இருக்கும், நீங்கள் வேணால் பார்க்கலாம். முதல்ல 3 ஆப்ஷன் இருந்தது, இப்போ 4th ஆப்ஷன் ஒன்று ஆட் ஆகிருக்கு. இந்த அன்அலோகேட்டட் வால்யூமை எப்படி ஃபார்மேட் பண்ணுறது, எப்படி அலோகேட் பண்ணுறது, எப்படி பார்ட்டிஷனாக நம்ம கன்வெர்ட் பண்ணி நம்ம டி ட்ரைவ் இல்லை இ ட்ரைவாக கொடுக்குறதுங்கிறத அடுத்து நம்ம பார்க்கலாம். பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் பண்ணி நியூ சிம்பிள் வால்யூமை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி நியூ சிம்பிள் வால்யூம் விசர்ட் ஓப்பன் ஆகும். ஒரு டைமில் ஒரு சிங்கிள் வால்யூம் தான் க்ரியேட் பண்ண முடியும் டிஸ்கில். ஸோ அதுதான் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போது நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இந்த ஸ்க்ரீனில் நான் கொடுத்த டிஃபால்ட் நம்பர்ஸ் 5000 MB அதுதான் அங்கே டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் கிளிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்துட்டு அசைன் த ஃபாலோயிங் ட்ரைவ் லெட்டர்ஸ்னு கேட்கும். ஸோ ஆல்ரெடி சி இருக்குது, நான் இப்போ டி கிளிக் பண்ண போகிறேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு எதுவும் சேஞ்சஸ் வேணால் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீனில் இங்கே வந்து இம்பார்ட்டண்டான ஆப்ஷனுங்க, நீங்கள் என்ன ஃபைல் சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்க. ஆல்ரெடி நீங்கள் உங்கள் சிஸ்டத்தில் NTFS இல்லை FAT யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதை தான் இங்கே சூஸ் பண்ணணும். நான் NTFS யூஸ் பண்ணுறேன். ஸோ NTFS கிளிக் பண்ணிவிட்டு அலோகேட்டட் யூனிட் சைஸ் டிஃபால்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்கணும். கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நியூ வால்யூம் டி க்ரியேட் ஆயிடுச்சு. உங்களுக்கு ரைட் சைட் கார்னரில் பாப்அப் வரும். டிஸ்க் மேனேஜ்மெண்ட் விண்டோவை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணி திஸ் பிசியை கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ உங்களுக்கு 2 ட்ரைவ்ஸ் காட்டும். ஸோ சி ட்ரைவ் அண்ட் டி ட்ரைவ். ஸோ இப்படி தான் உங்களோட நியூ வால்யூம்ஸை க்ரியேட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி டெக்னிக்கல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுக்கு நம்ம ஹவு டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே.